சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 6/11/2020 இன்றைய முறையின் தலைப்பு இனிமையான குழந்தைகளை. இப்போ நீங்கள் ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறீங்க. எல்லோருக்கும் சுகத்திற்கான வழியை காட்டணும், ஸ்காலர்ஷிப் வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். கேள்வி: இந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ணிங்கன்னா குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு பயம் போயிடும். அது என்ன பயம்? பதில்: எப்போ குழந்தைங்க இந்த ஞானத்துக்கு வந்து ஞானத்தை தாரணை பண்ணுறாங்களோ அப்போ பக்தி மார்க்கத்தின் குரு எங்கே நம்மளை சபிச்சிடுவாரோ அப்படிங்கிற பயம் போயிடும். ஏன்னா ஞான மார்க்கத்தில் யாரும் உங்களுக்கு சாபம் கொடுக்கறது கிடையாது. ராவணன் தான் உங்களை சபிக்கிறான். பாபாவோ உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பவர் இல்லையா? பக்திங்கிறதே ராவணனோட இது. ஸோ இங்கே ஞான மார்க்கத்தில் ஆஸ்தி அடையிற விஷயந்தான் இருக்குது. யார் இந்த ரித்தி சித்தி வேலையெல்லாம் கற்றுக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க. சூன்யம் வைக்கிறது அந்த மாதிரி. ஞான மார்க்கத்தில் குழந்தைங்க எல்லோருக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்குறோம். நமக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் எப்படியாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இங்கே சாபம் கொடுக்குற வேலையே கிடையாது. அதனால் அந்த பயமே இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாரு? நீங்கள் ஆத்மான முதல் விஷயத்தை புரிய வைக்கிறார். ஸோ அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கணும். நான் ஆத்மா, அழியக்கூடிய உடல் கிடையாது அப்படின்ட்டு. நம்ம பரந்தாமத்திலிருந்து வந்த ஆத்மாக்கள் இங்கே உடல் எடுத்து நம்ம பாகத்தை நடிக்கிறோம். நடிக்கிறது என்னமோ ஆத்மா தான். உடல் மூலமாக நடிக்குது. உடல்ன்றது ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். ஆனால் மனிதர்கள் ஏதோ உடலே நடிக்குதுன்னு நினைக்கிறாங்க. நேற்று சொன்னார்ல, நேரு, காந்தி அவங்க படத்தை வச்சுட்டு அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்கன்ட்டு. உடலை நடிச்சது அது மிகப்பெரிய தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. காரணம் யாருக்குமே ஆத்மாவை பற்றி தெரியல இல்லையா? இதை நடித்த ஆத்மா வேறு நடிப்பு நடிக்க இன்னொரு உடலை எடுக்க போயிடுச்சின்னு தெரியல. எப்படி ஆத்மா மேலேருந்து வந்து முழு சக்கரம் சுற்றிச்சுன்றதை மறந்துட்டாங்க. ஸோ இதை சொல்லி உங்களை ஆத்மாபிமானி ஆக்கிறதுக்கு அப்பா வர வேண்டி இருக்குது. ஏன்னா அவரை தவிர வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. பாபா மட்டும்தான் ஆத்மாக்கள் எப்படி தங்களுடைய பாகத்தை வெவ்வேறு உடல் எடுத்து நடிக்குதுன்றதை புரிய வைக்க முடியும், புரிய வைக்கிறார். மனிதர்கள் அதிகபட்சமாக 84 பிறவிகளும் குறைந்தபட்சமாக ஓரிரு பிறவிகளும் எடுக்கிறாங்க. ஆத்மாக்கள் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் இங்கே பிறவி எடுத்துட்டாலே. அதுதான் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். பரமாத்மா மறுஜன்மத்தில் வர்றதே கிடையாது. ஸோ அப்போ நிறைய ஜென்மங்கள் யாருக்கு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக நிறைய மறுஜென்மம் எடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். யார் வந்து கம்மியான ஜென்மங்கள் அல்லது ஆயுள் கொண்டவர்களாக லேட்டாக வராங்களோ அவங்க கம்மியான மறுஜென்மம் தான் எடுப்பாங்க. ஒரு எல்லைக்குட்பட்ட நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சிலர் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நடிப்பாங்க. உதாரணத்துக்கு ஹீரோ, ஹீரோயின்லாம். ஆனால் இன்னும் ஒரு சிலர் சும்மா கொஞ்சம் மட்டும் வருவாங்க இல்லையா? காமெடி நடிகர்கள் அல்லது கௌரவ நடிகர்கள்ன்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சோண்டு பார்ட்டு தான் இருக்கும். பாவம் மனிதர்களுக்கு இந்த ரகசியம் தெரியல. ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களை பற்றியே தெரியல. அப்புறம் எங்கே பரமாத்மாவை பற்றி, ஆத்மாவுடைய அப்பாவை பற்றி தெரியும்? இது எல்லாமே ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. கிருஷ்ணர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லை, கிருஷ்ண பாபான்னு சொல்ல மாட்டாங்க, சிவபாபா தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணரை நிராகாரர்னு சொல்ல மாட்டாங்க. அவரை சாக்கார ரூபத்தில் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா? சிவனை தான் லிங்க ரூபத்தில், அதாவது ஜோதி ரூபத்தில் நினைக்கிறாங்க. கிருஷ்ணரை உடலோடு தானே நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவில் அதோடைய நடிப்பு பதிவாகி இருக்குது. உங்களை கூட முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாக தான் இதை புரிஞ்சுக்கிட்டு புரிய வைக்கிறீங்க. எப்படி ஆத்மாக்கள் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு குழந்தைங்க நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க.
அனைத்து ஆத்மாவும் பரமாத்மா கிடையாது, கிடையவே கிடையாது. ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. ஆத்மாக்கள் அதிகபட்சமாக தேவதையாக முடியும், பரமாத்மா ஆக முடியாது, கடவுள் ஆக முடியாது. ஸோ முதலாக நம்ம தேவதையாகத்தான் இந்த பூமியில் வரும். ஸோ மறுஜன்மம் எடுத்து அழுக்காகி தமப்பிரதானமாகி இப்போ சாதாரண மனிதர்களாக துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், கடைசி பிறவியில் இருக்கிறோம். ஸோ இப்போ மீண்டும் முதல்ல போகணும், சத்தியத்துக்கு போகணும், தூய்மையாக ஆகணும், சதோபிரதானம் ஆகணும். அதுக்கு தான் பாபா நம்மளை தூய்மையாக்க வந்திருக்கிறார். எப்போ வர்றாரு? எப்போ இந்த உலகம் ரொம்ப பழசாகுதோ அப்போ தான் வர்றார். எதுக்கு? பழைய உலகத்தை புதுசாக்கிறதுக்கு. 19 உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். புது உலகத்தில் தான் இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருக்குது. அந்த தேவதைகளை பற்றி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த தேவதைகள் அதுக்கு முன்னாடி கலியுகவாசிகளாக சூத்திரர்களாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஞானத்தை கேட்டு பிராமணர்களாகி பிறகு தேவதையாகிறாங்க. ஸோ இப்போ மீண்டும் இந்த ஞானத்தை எடுப்பதற்காக பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்ச பிராமணர்களாக நாம் இப்போ மாறி இருக்கோம், பிராமண குலத்தை சார்ந்திருக்கிறோம். ஆனால் பிராமண குலத்திற்கு ராஜ்யம் கிடையாது, அவங்க ராஜ்யம் பண்ணுறது கிடையாது. ஆனால் ராஜ்யம் பண்ணுவதற்கான ராஜயோக கல்வியை எடுக்கிறோம். இப்போ பிராமணர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது, சூத்திரர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது பாரதத்தில். ஏன்னா இங்கே மக்களாட்சி, மக்களுக்காக மக்களே ஆளும் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த நேரத்தில் தானே பிராமணர்கள் உருவாகுறாங்க, அதனால் அவங்களுக்கும் ராஜ்யம் கிடையாது. நீங்கள் இப்போ மாணவர்கள் ராஜ்யம் பண்ணுறதுக்கான படிப்பை படிக்கிறோம் பரமாத்மா கிட்ட இருந்து. 84 பிறவி சக்கரம் எப்படி சுற்றுதுன்றதை அப்பா தான் நமக்கு புரிய வைக்கிறார். அதனால் இதில் எந்த விதமான சந்தேகமும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேசுகிறது சத்தியமே உருவான கடவுள். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், அடுத்தது இப்போ சங்கமயுகம் இருக்குது. சங்கமயுகத்துக்கு உரிய மகிமை வேறு எந்த யுகத்துக்கும் கிடையாது. இதுதான் மிக உயர்ந்த சங்கமயுகம், புருஷோத்தம சங்கமயுகம். நீங்கள் சத்தியுகத்திலிருந்து திரேதாயுகத்திற்கு போகும் பொழுது என்ன ஆகுது? 2 கலைகள் குறையுது. அப்போ 2த்துக்கும் இடையில் வர சங்கமயுகத்தை எப்படி மகிமை பாடுவாங்க? அல்லது சத்தியுகத்தை கூட எப்படி மகிமை பாடுவாங்க? ஏன்னா கலைகள் குறையிறதை தடுத்து நிறுத்த முடியலையே. ஆனால் இப்போ பாருங்கள், அனைத்து கலைகளும் இழந்து கிடக்கிற கலியுகவாசிகளை இந்த சங்கமயுகவாசியை மாற்றி அனைத்து கலைகளும் நிரப்புறார். அப்போ சங்கமயுகத்துக்கு தானே மகிமை, இறங்கும் கலைக்கா மகிமை? ஏறும் கலைக்கு தான் மகிமை. சத்தியுகத்திலேருந்தே இறங்கும் கலை தான். இந்த கலியுகத்தை பழைய உலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேவதைகள் ராஜ்யம் செய்கிற அந்த 19 உலகம் இப்போ தான் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அவங்க தான் புருஷோத்தமர்கள், தேவதைகள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கலைகள் குறையுது, கீழானவர்களாக மாறிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக என்னாச்சு? சூத்திர புத்தி உடையவர்களாக மாறிடுறாங்க. அவங்கள கல் புத்தி உடையவர்கள்னும் சொல்லலாம். அவங்களுடைய புத்தியே கல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் யாரை வழிபடுறாங்களோ அவங்க கதை கூட அவங்களுக்கு தெரியல, அவங்க வரலாறு தெரியாமலே கும்பிட்றாங்க இல்லையா? அமெரிக்காவில் ஒரு விவாதம் நடக்குது. கிறிஸ்துவ பாதிரியார் போய் ஏதோ மத பிரச்சாரம் பண்ணும்போது ஒருத்தர் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஓவரு, நான் ஹிந்துன்றார். ஹே, நீ இந்துவா? உனக்கு யார் கடவுள்னே தெரியாது அப்படின்னு நக்கல் பண்ணுறார். ஸோ அப்போ கடவுள் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நாம் யாரை கும்பிடுறோம் அவங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க கடவுளோ இல்லையோ அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் கல் புத்தி உடையவர்கள் அப்படின்னு பாப்பா சொல்கிறார். குழந்தைங்களுக்கு தன்னுடைய அப்பாவுடைய வரலாறே தெரியல அப்படின்னா அவர்கிட்டேருந்து எப்படி ஆஸ்தி அடைவாங்க? ஸோ இப்போ தான் நம்ம அப்பாவுடைய கதையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவர்கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறோம், எல்லையற்ற தந்தையை நினைக்கிறோம். நீயே தாயும் நீயே தந்தையும் அப்படின்னு மகிமை பாடுறாங்க. உன்னிடம்தான் எல்லையற்ற சந்தோஷத்தை நாங்கள் அடையிறோம் அப்படின்றாங்க. ஸோ அது கடவுளுடைய மகிமை. ஸோ அப்போ அதை கொடுப்பதற்காக
அளவற்ற சந்தோஷத்தை கொடுப்பதற்காக கடவுள் கண்டிப்பாக வந்திருக்கணும். அதனால தான் மகிமை. அவர் வரவே இல்லை, சந்தோஷத்தையே கொடுக்கலன்னா ஏன் அவருக்கு மகிமை பாட போகிறாங்க? பாபா சொல்கிறார், நான் அளவற்ற சந்தோஷத்தை கொடுத்தேன். 21 பிறவிக்கு அளவற்ற சந்தோஷம், அமைதி, செல்வம், ஆரோக்கியம் அனைத்தும் இருந்தது. ஸோ இந்த ஞானம் உங்கள் புத்தியில் ஆழமாக பதிஞ்சு இருக்கட்டும், புத்தி ஃபுல்லாக இதே நிரம்பி இருக்கட்டும். அப்போ தான் நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்றது சதா மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அதுக்கு பேர் தான் சுதர்ஷன சக்கரம். அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ இந்த ஞானத்தை கேட்டு 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 இல்லை நம்மளை அறியாமலே நம்ம பாபாவோட குழந்தைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம இன்னும் பயங்கரமாக நினைக்கணும். நமக்கு ஞானம்ன்ற 3வது கண் கிடைச்சிருக்குது. மீண்டும் தேவதை ஆகிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதற்காகத்தான் சூத்திரன்லேருந்து பிராமணன் ஆகி இருக்கிறோம், தேவதை ஆகிறதுக்கான ஞானத்தை எடுக்க. கலியுக பிராமணர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கலியுகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய தர்மம் அல்லது குலம் எப்போ ஸ்தாபனை செய்யப்பட்டதுன்னு அவங்களுக்கே தெரியாது. பிரம்மாவுடைய வாய் வம்சாவளியினர்னு சொல்லுவாங்க. எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா கலியுகத்தில் அவங்களும் கல்லுபுத்தியுடையவர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவுடைய நேரடி குழந்தைகள், மிக உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். பாபா உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிற சேவை செய்கிறார். உங்களை பாலனை பண்ணுறாரு, அலங்கரிக்கிறார் தெய்வீக குணங்கள்னால. நீங்களும் இதே ஈஸ்வரிய சேவையிலே தான் இருக்கிறீங்க இல்லை? மற்றவர்களுக்கு அலங்கரிக்கிறோம் பாபாவுடைய ஞானத்தை கொடுத்து. இறை தந்தை சொல்கிறாரு, நான் குழந்தைங்களுடைய சேவைக்காக வந்திருக்கிறேன். நான் குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தின் பாதையை காட்டணும். பாபா சொல்கிறார், இப்போ வீட்டுக்கு போகணும் இல்லையா? அது மட்டும் இல்லை, இங்கே துக்கம் வேறு. ஒன்று வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சு, இன்னொன்று சுகம் நிறைந்த சொர்க்கம் வரப்போகுது. ஸோ இங்கேயோ வெறும் துக்கம்தான் இருக்குது. அப்புறம் ஏன் வீட்டுக்கு போகிறதுக்கு தயங்குறவா? வீட்டுக்கு போகணும். மனிதர்கள் இல்லை, அப்பா அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசில் குழந்தை விளையாண்டுருப்போம், ஐயோ இதுக்கப்புறம் புள்ள பிடிக்கிறோம் வந்துடும், வா 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 வான்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் இல்லையா? மாயா வந்து பாபா குழந்தைங்களா பிடிச்சிட்டு போயிடுவோம், அதுக்குள்ளே வந்துரு அப்படின்னு பாபா சொல்கிறார். வந்துரு வந்துரு தானாக வந்துருன்னு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி வந்துடணும். இல்லைன்னா உலக்கை அடிப்பேன், சாட்டையால் அடிப்பேன், வந்துடு வந்துடுன்ற மாதிரி தான். பாபா கூடயே போயிட்டால் தப்பிச்சோம். இல்லைன்னா மாயா வந்து அடி அடி அடின்னு அடிக்கும் இல்லையா? சரி, ஸோ அதுக்கு தான் பாபா முன்னாடியே உடுக்கை அடிக்கிறார். நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது அப்படின்னா டக்குன்னு ஓடிடணும் பாபா கூட. மனிதர்கள் முக்தி அடைகிறதுக்காகத்தான் பக்தியில் தலையை உடச்சிக்கிட்டாங்க இல்லையா? இதிலேருந்து தப்பிக்கணும். ஏன்னா பந்தன வாழ்க்கையில் சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது. அதிலேருந்து விடுவிக்க வரார். உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தது அந்த பந்தனம். ஸோ அந்த பந்தனத்துலேருந்து விடுபட்டாலே துக்கத்துலேருந்து விடுபட்டுருவீங்க. ஸோ கண்டிப்பாக துக்கத்தின் கூக்குரல் கேட்க போகுதுன்னு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறோம். பார்க்குறோம்ல, அங்கங்கே நிலநடுக்கம், எவ்வளோ பெரிய மாடி அப்படி ஒரு செகண்டில் தரமட்டமாக விழுது. ஸோ இப்போ நல்லதாக போச்சு, இன்டர்நெட் யூடியூப்லாம் வந்தது, எல்லாத்தையும் பார்க்குறோம். அதுவும் பாபா குழந்தைங்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரும், பயம் வரும், தீவிர முயற்சி பண்ணணும்னு தோணும். ஸோ அழுகுரலுக்கு பிறகு வெற்றியின் முழக்கம் கேட்கும். அதிலும் இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் எவ்வளவு அழுகுரல் கேட்கும் அப்படின்னு நம்ம புத்தியில் இருக்குது. ஐரோப்பியவாசிகள் தான் யாதவர்கள். ஏன்னா யாதவர்கள் தான் தங்கள் இனத்தை தானே அழித்து கொண்டார்கள் அப்படின்னு போட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஐரோப்பியர்கள் மனித இனத்தை அழிப்பதற்கான ஏவுகணை போன்றவற்றை தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க யாதவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி வயிற்றிலிருந்து ஏவுகணை வெளிப்பட்டது, ஸோ அதுதான் ஒரு உலக்கை வெளிப்பட்டுச்சு, அது உலகத்தை அழிச்சுது அப்படின்னு வேதத்தில் இருக்குமா? ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க அவசியம் கமெண்ட் போடுங்க. ஸோ அப்புறம் எப்படி அது வந்து அவங்க சாபம் கொடுத்தாங்க அப்படின்லாம் புராண கதையில் இருக்குது. ஆனால் உண்மையிலே சாபத்துக்கான விஷயம்லாம் கிடையாது. இது நாடகம். நாடகத்தில் உலகழிவு பதிவாகி இருக்குது.
பாபா ஆஸ்தியை கொடுக்குறாரு, ராவணன் சாபத்தை கொடுக்குறான். நாடகமே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ மற்ற மனிதர்கள் சாபம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி சாபத்தை நீக்குபவ மனிதர்களும் இருக்கிறாங்க, சாபத்தை கொடுப்பவர்களும் இருக்கிறாங்க, சாப விமோச்சனம் கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மனிதர்கள் எங்கே குருமார்கள் நம்மளை சபிச்சிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஞான மார்க்கத்தில் யாருமே உங்களை சபிக்க மாட்டாங்க. ஞான மார்க்கத்தில் சாபத்துக்கான விஷயமே கிடையாது. உண்மையிலே பக்தி மார்க்கத்துலேயும் கிடையாது. ஆனால் மனிதர்கள் அப்படி பயப்படுறாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த மாந்திரிகம் இதெல்லாம் கற்றுக்கிட்டவங்க சாபம் கொடுத்து மக்களுக்கு அவ்வளோ துக்கத்தை கொடுக்குறாங்க இல்லையா. அவன் கையை கட்டி போடணும், அவன் செத்து போகணும், ரத்தம் கக்கணும், அது இதுன்ட்டு பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய காசும் சம்பாதிக்கிறாங்க. பக்தர்கள் அந்த வேலையை பண்ணுறது கிடையாது. நீங்கள் சங்கமயுகம் அப்படின்ற வார்த்தையோட புருஷோத்தம அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பாக சேர்க்கணும். இல்லை அப்படின்னு அர்த்தம் மிக உத்தமமான சங்கமயுகம். அதேமாரி திருமூர்த்தி, பிரஜாபிதா போன்ற வார்த்தைகளும் கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா பிரம்மா அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மனிதர்களுக்கே பிரம்மான் பேர் வைப்பாங்க போல இருக்கு. பட் இங்கே இந்த சைடில் அப்படி வைக்கிற மாதிரி தெரியல தமிழ்நாட்டில். அதனால் பிரஜாபிதா அப்படின்ற வார்த்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கோங்க, ஓ மனித இனத்தின் தந்தை பிரம்மாவை சொல்கிறாங்க, அவர் சாக்கார ரூபத்தில் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வெறும் பிரம்மா அப்படின்னு மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறாரு, சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிற பிரம்மாவை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்கன்ற. அப்போ அங்கே பிரஜாபித்தானா அப்போ இங்கே பிரஜைகள் இங்கே தானே இருக்கிறாங்க, அப்போ இங்கே இருக்கிறவங்கன்னு புரிஞ்சுக்குவாங்கன்றார். ஸோ பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் மனிதர்கள் கடவுள்னு சொல்லிடுறாங்க. அப்போ நீங்கள் பிரஜாபிதா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பிரஜைகள் இருக்கிறது இங்கே தானே, அப்போ பிரஜைகளின் பிதா இங்கே தானே இருப்பார் அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம். ஆனால் இப்போ அதை யோசிக்கிற அளவுக்கு கூட மனிதர்களுக்கு புத்தி இல்லை. பட் பாபா 69க்கு முன்னாடி வந்த வாணி இல்லையா. ஸோ அப்போ மேபி மனிதர்கள் யோசிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது பிரஜாபிதா எப்படி சூக்ஷ்மவதனத்தில் இருப்பார் அப்படின்னு நம்ம புரிய வைக்கலாம். அதேமாதிரி பிரம்மாவுடைய தொப்புல இருந்து விஷ்ணு வெளிப்படுறதா காட்டுறாங்க. ஸோ நமக்கு தான் அதோடைய அர்த்தம் தெரியுது. ஆக்சுவலாக விஷ்ணுவுடைய தொப்புல இருந்து தான் பிரம்மா வெளிப்படுவாங்க. ஏன்னா படங்கள் அப்படி தான் இருக்கும். விஷ்ணு படுத்துட்டு இருப்பார், தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், தாமரை மேலே பிரம்மா இருக்கிற மாதிரி. பட் வேதத்தில் பிரம்மா மூலமாக விஷ்ணு வெளிப்பட்டதாக காட்டியிருக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் அதுதான் உண்மையிலே கரெக்டும் கூட. ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னா இதே ஆத்மா தான் அதுவாகவும் ஆகுது, அதுவே ஆத்மா தான் இதுவாகவும் ஆகுது. ஸோ இந்த ஞானம் இப்போ தான் குழந்தைங்களுக்கு பாபா கொடுத்துருக்கிறார். மற்றபடி தொப்புலேருந்து வெளியில் வர்ற விஷயமெல்லாம் கிடையாது. எப்படி பிரம்மா விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணு எப்படி பிரம்மாவாகிறாரு அப்படிங்கிற முழு ஞானத்தையும் படத்தை வச்சு உங்களால் புரிய வைக்க முடியும். ஏன்னா முழு கல்பத்தின் ஞானம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் படத்தை வச்சு புரிய வைக்கிறது ஈஸி, படத்தை வைக்காமலும் புரிய வைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. பிரம்மா விஷ்ணுவாக ஆகிறார் எப்படி ஒரு வினாடியில். பிரம்மா பார்ட்டு முடிஞ்சோடனே விஷ்ணு. ஆனால் விஷ்ணு எப்போ பிரம்மாவாகிறாரு, விஷ்ணு 84 பிறவி எடுத்து முடித்து கடைசியில் பிரம்மாவாகிறார். லக்ஷ்மி நாராயணன் 84 பிறவி சக்கரத்தில் சுற்றுறாங்க. சுற்றி கடைசியில் என்ன ஆகுறாங்க, சரஸ்வதி பிரம்மாவாக ஆகுறாங்க. பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல்ல பேர் வச்சார். ஆனால் நிறைய பேர் அப்படி பாபாவே பேர் வச்சும் போயிட்டாங்க. அதனால தான் பிராமணர்களின் மாலை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. பாபா இவங்க 1 2 இப்படின்னு வைக்கிறாங்க, ஆனால் முடியல. ஏன்னா பாபாவே விட்டு போயிடுறாங்க. அப்புறம் அப்போ இருந்த முயற்சிக்கு அவர் வைக்கிறாரு, அதுக்கப்புறம் மாயா அடிக்கிற அடியில் விழுந்துடுறாங்க. ஸோ அவங்க முயற்சியாளர்களாக இருக்கனால அவங்களுடைய நிலை மேலே கீழே தள்ளாடிட்டு இருக்குது. ஏன்னா ராகு கிரகம் அவங்க மேலே படுது. பாபா வைர வியாபாரி.
அவருக்கு வந்து எப்படி இந்த முத்து மாலை நெக்லஸ் உருவாக்குறாங்க அப்படின்னு அனுபவம் இருக்குது பிரம்ம பாபாவுக்கு. பிராமணர்களுடைய மாலை இறுதியில் தான் உருவாக்கப்படும் இல்லையா? கடைசியில் தான் யார் யார் என்னென்ன ரேங்க்குன்னு தெரியும், இப்போ வரைக்கும் தெரியாது. பிராமணர்கள் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணி தேவதைகளாக ஆகிறோம் நாம். ஸோ பிராமணர்னாலே ஏறும் கலை, அப்படி உச்சத்தில் ஏறது தான் தேவதை. தேவதையான பிறகு என்ன ஆகணும்? ஏணிப்படியில் இறங்கி தான் ஆகணும், இறங்கும் கலையில் வந்து தான் ஆகணும். அப்படி இறங்கவே மாட்டேன்னா எப்படி 84 பிறவி எடுக்க முடியும்? ஸோ 84 பிறவி கணக்கு வச்சு நீங்களே புரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆயுள், அதாவது ஆத்மாவுடைய ஆயுள் பாதி முடிந்த பிறகு, 2500 வருடம் முடிந்த பிறகு மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் பூமிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க மேலேருந்து. ஸோ கழுத்தில் அந்த செயின் நெக்லஸ் தயாரிக்கிறது வந்து ரொம்ப முயற்சி பண்ணணும். முத்துக்களை வந்து ரொம்ப கவனத்தோடு டேபிளில் வைப்பாங்களாம், அது உருண்டு போயிடக்கூடாதுன்ட்டு. பிறகு ஒரு ஊசியை வச்சு அதை கோர்ப்பாங்களாம். ஒருவேளை அந்த நெக்லஸ் நல்லா வரலை அப்படின்னா அதை உடச்சி போட்டுருவாங்களாம். ஸோ இந்த மாலை ரொம்ப பெரிய மாலை, கடைசியில் பிராமணர்களின் மாலை அல்லது ஒட்டுமொத்த மனித சிருஷ்டியின் மாலை. நாம் புது உலகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் ஸ்லோகன் உருவாக்கணும் இல்லையா? அதை பார்த்த உடனே மனிதர்கள் புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்துட்டார், நாம் இந்த முயற்சி பண்ணால் தேவதை ஆகிடுவோம் அப்படின்னு புரிஞ்சிக்கிற மாதிரி ஸ்லோகன் உருவாக்கணும். நாங்கள் எப்படி சூத்ரர்களிருந்து பிராமணர்களாகி பிறகு தேவதை ஆகிறோம்னு வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு போர்டு வைங்க. இந்த காலச்சக்கர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலம் இந்த உலகத்தின் மகாராஜா ஆக முடியும், உலகத்துக்கே எஜமானராக ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அற்புதமான ஸ்லோகனை உருவாக்கி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பாபா பலவிதமான வழிகள் சேவைக்காக சொல்லியிருக்கிறார். நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள், ஹீரோயின் பாட்டு கிடச்சிருக்குது, கதாநாயகி இந்த நாடகத்திலே நீங்கள் தான். ஸோ வைரம் மாதிரி ஆகி 84 பிறவி சக்கரம் சுற்றிட்டு இப்போ ஒன்றுத்துக்கும் உதவாத சோழி ஆகிட்டீங்க. ஒன்றுத்துக்கும் உதவாத சோழி ஆகியிருக்கிறீங்க. வைரம் மாதிரி ஆக்குனா நம்மள சோழி மாதிரி ராவணன் ஆக்கிட்டான். இப்போ வைரத்துக்கு சமமான ஒப்பற்ற பிறவி கிடச்சிருக்குது, பிராமண ஜென்மம். அப்படி இருக்கும்போது எதுக்கு சோழிக்கு பின்னாடி போகிறீங்க? இங்கே எதுவுமே கிடையாது இல்லை, சோழினா அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லாதது பின்னாடி ஏன் அலைஞ்சிட்ருக்குங்க? உங்களுடைய ஜென்மம் தெரியுமா என்ன மாதிரி ஜென்மன்ட்டு? நீங்கள் வந்து குடும்பத்தை எல்லாம் விட தேவையில்லை, குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தாமரை மலர் மாதிரி தூய்மையாக இருங்க இல்லையா? அதனால தான் தேவதைகள் எல்லாரையும் தாமரைக்கு மேலே காட்டுறாங்க. தாமரையே விலகி இருக்கும், அதுக்கும் மேலே நீங்கள். ஸோ இந்த காலச்சக்கரத்தின் ஞானத்தை புரிஞ்சுக்கிறதன் மூலமாக, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வைரம் மாதிரி ஆகிடுவீங்க இல்லையா? நான் நாராயணன், நான் அப்படி இருந்தேன், பரிசுத்தமாக இருந்தேன், அதை திரும்ப திரும்ப சொல்ல வைரம் மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க. தெய்வீக குணம் இல்லையா? தேவதையுடைய குணம் எதுவோ அதுதான் என்னுடைய குணம், அதை தான் நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் கலியுகம் அப்படி வெளிப்படுத்த விடாது. அதனால தான் கலியுகத்தின் விஷயத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. நேராக உங்கள் லட்சியம் மட்டும், லக்ஷ்மி நாராயணன் அந்த லட்சியம் எதிரில் இருக்கணுன்றதில்ல அப்படின்னு அர்த்தம். அது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் வைரம் மாதிரி இருந்தது. ஸோ சொர்க்கம் இல்லையா? அதுதான் அந்த சொர்க்கத்துக்கு போகிறது தான் நம்மளுடைய லட்சியம். அதிலும் குறிப்பாக இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை வைத்து நல்ல சேவை பண்ண முடியும். மியூசியமில், கண்காட்சியிலெல்லாம் சேவை அதிவேகத்தில் பண்ணாமல் நீங்கள் எப்படி பிரஜைகளை உருவாக்க முடியும் இல்லையா? படம் இல்லாமலும் புரிய வைக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? ஸோ படம் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அப்போ அதிவேகத்தில் நீங்கள் சேவை செஞ்சால் தானே நிறைய பிரஜைகளை உருவாக்க முடியும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மனிதர்கள் இந்த ஞானத்தை கேட்டால் கூட யாரோ ஒரு சிலர் தான் உயர்ந்த பதவி அடைகிறாங்க.
அதனால தான் சொல்லப்படுது கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலரே இந்த ஞானத்தை எடுத்து ராஜ பதவி அடையிறாங்க. இந்த உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் ரொம்ப கம்மியானவர்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ எப்படி வந்து லௌகீக கல்வியிலையும் ஒரு 50 மாணவர் ஒரு கிளாஸில் இருக்கிறாருன்னா அதில் யாரோ ஒருத்தருக்கு வேணால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ இன்னொருத்தர் ரொம்ப அதிக மார்க் வாங்கியிருப்பார். ஸோ அதனால் அவங்களும் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே நிறைய பேர் அதிக மார்க் வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஸோ அதில் முதல் 8 மணி இருக்குது, அவங்களையும் வரிசை கிரமம் இருக்குது. அவங்க தான் அனைவரையும் விட முதல்ல ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள், ராஜா மகாராஜா ஆகிறவங்க, 8 நாராயணன் ஆகிறவங்க. பிறகு அவங்களுடைய கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிறகு அவங்களுடைய கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். லக்ஷ்மி நாராயணனுடைய படம் நம்பர் 1 சித்திரம். ஸோ அவங்களுடைய ராஜ்யமும் இருக்குது. லக்ஷ்மி நாராயணனுடைய, ஆனால் இல்லை வெறும் லக்ஷ்மி நாராயணன் மட்டும் அங்கே ஆள போகிறதில்ல, எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, ஒரு ராஜ்யமே இருக்கும். அதனால் நம்ம காட்டுறது வெறும் லக்ஷ்மி நாராயணனை மட்டும் காட்டுறோம். ஸோ நாளுக்கு நாள் இந்த படங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். எதற்காக நாம் அவங்களுடைய படத்தை காட்டுறோம் இல்லையா? முதல்ல வர லக்ஷ்மி நாராயணன் படத்தை மட்டும்தான் காட்டுறோம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம காட்டுறதில்ல. அதனால் என்ன நன்மை இருக்குது? ஏன்னா அவங்களுடைய பேர், ரூபம், காலம் எல்லாமே மாறிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நம்ம முதல் நம்பர் அடையணும், ஆரம்பத்திலே வரணும். அதுக்காக அந்த லட்சியத்தை காட்டுறார் ஆன்மீக தந்தை. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு இனிமையாக இதை புரிய வைக்கிறார். முந்தைய கல்பத்திலும் இதே தான் புரிய வச்சார். இந்த ஞானத்தை ஒன்றும் கோபகோபியர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லலை. உண்மையிலே கிருஷ்ணருக்கு வந்து கோபகோபியர்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஞானமும் கொடுக்கப்படலை. அவரோ சத்யுகத்தின் இளவரசர். அவர் எப்படி அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய ராஜயோக ஞானத்தை அங்கே கொடுக்க முடியும்? ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே தூய்மையானவர்களாச்சு. அவங்களுக்கு அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ தான் அது தேவைப்படுது. அதை கொடுப்பவர் சிவபாபா. ஸோ அந்த ராஜயோகத்தின் சாரம் என்ன? அப்பாவை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். பாபா நமக்கு ஆசிரியராகவும் இருக்கிறார். மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களை ஒருபோதும் மறக்கிறது கிடையாது. ஸோ அப்பாவை நினைக்கணும். அப்பா நமக்கு ஆசிரியராகவும் இருக்கிறார். ஆசிரியரை ஒருபோதும் மாணவர்கள் மறக்கிறது கிடையாது. அதே மாதிரி அப்பாவை ஒருபோதும் குழந்தைகள் மறக்கிறது கிடையாது, குருவையும் மறக்கிறது கிடையாது. இங்கே நமக்கு 3மாக ஒரே சிவத்தந்தை, அதுவும் ஒரு சின்ன புள்ளி. நினைக்கிறது ஈஸி தானே. லௌகீகத்தில் வந்து பிறக்கும்போதே அப்பா கிடைச்சிடுறாங்க. பிறகு 5 வயசுக்கு மேலே டீச்சர் கிடைக்கிறாங்க. பிறகு வானப்பிரஸ்த நிலையில் குருவை தத்தெடுக்கிறாங்க. மற்றபடி குழந்தையிலே குருவை தத்தெடுக்கிறதுல எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா குழந்தைக்கு எதுவும் புரியாது. இன்னொரு விஷயம், யாரை குருவாக தத்தெடுக்கிறாங்களோ அப்போ அடுத்த நாளே அந்த குரு செத்து கூட போயிடலாம். அதனால் இவங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா என்ன குரு மூலமாக? ஆனால் குரு இல்லாமல் சத்கதி கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலே சத்குருவை விட்டுட்டாங்க, குருவை பிடிச்சிக்கிட்டாங்க. சத்குரு ஒரே ஒரு சிவத்தந்தை தான், மற்றவர்கள் எல்லோரும் குரு தான். அதை புரிஞ்சுக்கணும். பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்கள் எந்த ஸ்தூல குருமாரையும் தத்தெடுக்க தேவை கிடையாது. யார்கிட்டையும் எதையும் ஒருபொழுதும் கேட்கக்கூடாது. ஏன்னா மற்றவர்கள்கிட்ட நீங்கள் கேட்குறதுக்கு பதில் செத்து போயிடலாம் இல்லையா? ஸோ எல்லோரும் தன்னுடைய பணத்தை அடுத்த ஜென்மத்துக்கு எப்படி மாற்றிக்கிறது, புண்ணிய கணக்கில் எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ கடவுள் பேரில் அவங்க தானம் கொடுக்கறதே அடுத்த ஜென்மத்துக்காக தான். ஆனால் அதற்கேற்ப அவங்க அடுத்த ஜென்மத்தில் தற்காலிகமாக அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க. ஆனால் இதே பழைய உலகத்தில். ஸோ அதனால் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா? ஆனால் இங்கேயோ உங்களுடைய அனைத்தும் புது உலகத்துக்கு மாற்றல் செய்யப்படுது, அதுவும் 21 பிறவிக்கு. ஸோ உங்களுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் ஈஸ்வரன்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஸோ அவர் எப்போ வர்றாரோ அப்போ தான் இது சாத்தியம். ஏன்னா கடவுள் வந்தால் தான் என்ன சேவை செய்யணும் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சால் தானே உடல், மனம், பொருளை அதுக்காக அர்ப்பணிக்க முடியும். ஆனால் யாருக்குமே கடவுளை பற்றியே தெரியாது. அதனால் ஏதோ ஒரு மனித குருக்களை பிடிச்சிக்கிறாங்க.
போய் அவங்க காலெல்லாம் விழுந்துட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய செல்வத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த குருமார்களுக்கு. அதிலும் குறிப்பாக அவங்களுக்கு வாரிசு இல்லைன்னா அப்படியே மடத்துக்கு, அந்த குருக்களுடைய மடத்துக்கு எழுதி வச்சிடுறாங்க. ஆனால் இப்போல்லாம் கடவுள் பேராக கூட யாரும் ரெகுலராக எதுவும் கொடுக்கறது கிடையாது. பக்தியில் கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். பாபா சொல்கிறாரு, நான் ஏழை பங்காளன், அதனால தான் பாரதத்தில் வரேன். ஏன்னா இருக்கிறதுல ஏழ்மையாக பாரதம் தான் இருக்குது. நான் உங்களை உலகத்துக்கே எஜமானராக மாற்றுறேன். ஸோ நேரடியாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் மறைமுகமாக பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இல்லை, கடவுளே இதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இவங்களாக பண்ணுறாங்க கடவுளுடைய பேரால், அது மறைமுகமாக வந்துடுது. அவங்களுக்கு கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நான் கடவுள் பேரில் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அர்த்தமும் கிடையாது. குழந்தைங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் முட்டாள்தனத்திலேருந்து இப்போ புத்திசாலியாகி இருக்கிறீங்க. பாபா உண்மையில் என்ன அதிசயம் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நரகத்தை சொர்க்கமாக்குறார், அழுக்காக இருக்கிற நம்மளை தூய்மையாக்குறார். கண்டிப்பாக எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நீங்கள் அடைவீங்க. பிரம்மா தாதா மூலமாக சிவபாபாவுடைய ஆஸ்தியை நீங்கள் அடைவீங்க. இந்த பிரம்மா தாதாவும் சிவபாபா கிட்ட இருந்து தான் ஆஸ்தியை அடைகிறார். ஸோ ஆஸ்தியை கொடுப்பவர் ஒரே ஒரு சிவத்தந்தை தான். அதனால் நீங்கள் அவரைத்தான் நினைக்கணும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் இவருடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் இவர் உடலில் பிரவேசமாகி அவரையும் உங்களையும் தூய்மையாக்கி தேவதையாக ஆக்குறேன். நீங்கள் இந்த பேட்ஜ் வச்சு நிறைய சேவை செய்ய முடியும். ஏன்னா நம்ம பேட்ஜ் அவ்வளோ அர்த்தம் நிரம்பியதாக இருக்குது. ஏன்னா இந்த படம் தான் உயிர் தானம் கொடுக்குது. இல்லை, இதை வச்சு நம்ம புரிய வைக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உயிர் தானம் கொடுக்குறோம் இல்லையா? உயிர் அங்கேயே தூங்கிட்டு இல்லாமல் இங்கே நடிக்குது இல்லை, அப்போ தானம் கொடுக்குறோம் அதற்கான செல்வம் எல்லாத்தையும். ஆனால் இதோடைய மதிப்பு யாரும் உணர மாட்டுறாங்க. பாபா எப்போவுமே படம் இதெல்லாம் பெருசாக செய்கிறத தான் விரும்புகிறார். ஏன்னா அப்போ தான் ரொம்ப தூரத்துலேருந்து தெளிவாக படிப்பாங்க. நல்லது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு பண்ணணும். ஏன்னா லேட்டாக எல்லாமே வாய்ப்பு போகுது இல்லை? திடீர்னு பஸ் ஓடல, இதாகலை, அதுக்கப்புறம் பண்ணவும் நேரம் இருக்காது. பாபா சொன்னோன்னே டக்குன்னு பண்ணால் தான் உண்டு. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், பாபா கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடையணும் அப்படின்னா புத்திசாலியாகி உங்கள் உடல் மனம் பொருளை நேரடியாக பாபாவுக்கு, அதாவது ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணிக்கணும். இதன் மூலமாக 21 பிறவிக்கு இவை உங்களுக்கு மாற்றலாகி புத்தம் புதியதாக கிடைக்கும், அளவற்ற செல்வமாக கிடைக்கும். ஸோ பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, பாலனை செய்கிறாரு, ஞானத்தினால் அலங்கரிக்கிறார். இதே சேவையை நாமளும் மற்றவர்களுக்கு செய்யணும். ஸோ எல்லோரையும் கர்ம பந்தனத்திலிருந்து அல்லது ஜீவன் பந்தனத்திலிருந்து விடுவிச்சு சத்கதிக்கு, ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போகணும், அதாவது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும். வரதானம், அனைத்து பொக்கிஷங்களின் சிக்கனமான பட்ஜெட் போடக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், லௌகிக வாழ்க்கையில் கூட குடும்பத்தில் ஒருத்தர் சிக்கனமாக இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா நடக்காது இல்லையா? அதே மாதிரி யார் நிமித்த சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்களோ அவங்களும் சிக்கனமாக இல்லை அப்படின்னா அந்த சென்டரும் ஒழுங்காக நடக்காது. ஸோ அது எல்லைக்குட்பட்ட குடும்பம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம், ரெண்டுமே குடும்பம் தான், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் சோதனை பண்ணுங்கள். நான் எந்த அளவுக்கு எண்ணம் சொல் சக்திகளை தேவையில்லாமல் வீண் விஷயத்துக்கு அதிகமாக விரயம் பண்ணுறேன் அப்படின்னு செக் பண்ணுங்கள் இல்லையா? பணம் மட்டும் கிடையாது, இதையும் சிக்கனமாக செலவு பண்ணணும், பணமுமே சிக்கனமாக தான் செலவு பண்ணணும். ஸோ யார் இந்த அனைத்து பொக்கிஷங்கள்லையும் சிக்கனமாக பட்ஜெட் போட்டு அதன்படி நடக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே தீவிர முயற்சியாளர்கள். ஸோ அவங்களுடைய ஒரு எண்ணம் அல்லது வார்த்தை அல்லது செயல் அல்லது சக்தி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. குறிப்பாக நேரம், அதில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். நேரம் இப்போ போச்சுன்னா அவ்வளோதான், திரும்ப வராது இல்லையா?
ஸோ அதனால் இந்த பொன்னான நேரத்தை வீணான எண்ணத்தை நினைச்சு வீணாக்கிறதோ, வீண் வார்த்தைகள் பேசி வீணாக்கிறதோ, தேவையில்லாத காரியம் நாராயணன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமில்லாத காரியத்தை செஞ்சு வீணாக்கிறதோ இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் நீங்கள் தீவிர முயற்சியாளர். ஸோ அதுக்கு பட்ஜெட் போடுங்க, டைம் டேபிள் போடுங்க. காலையிலேருந்து இந்த நேரம் இந்த ஸ்வமானத்தில் இருப்பேன், இந்த காரியம் செய்வேன், இந்த சொரூபத்துலேருந்து செய்வேன், இப்படி பண்ணி அதே மாதிரியே வாழணும். ஸோ அப்போ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அப்போ தான் நீங்கள் தீவிர முயற்சியாளர். ஸ்லோகன்: அன்புன்ற பொக்கிஷத்தினால தானும் நிரம்பி மற்றவர்களுக்கும் கொடுங்க, அவங்கக்கிட்டேருந்து அடையவும் செய்யுங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.